நன்றிங்க சார். வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய 701வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. இந்தியாவை இந்தியாவில் பொள்ளாச்சி, அதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி என்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். கவிதை மட்டுமன்றி கதைகளும் எழுதி எழுத்துலகில் முத்திரை பதித்தவர். சிறகில் ஒளிரும் காடு என்ற இவரது கவிதை நூல் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி 2024-2025 ஆண்டுகளின் பாடத்திட்டத்தில் இடம் பெற்றுள்ளமை மிகவும் ஒரு சிறப்பான விடயம் என்று கூறலாம். அத்துடன் இதனையும் இவர் ஒரு காட்சிப்படுத்தி ரசிக்கும் ஒரு அற்புதமான இயல்பான குணம் ஒன்று இவரில் ஒரு தனிச்சிறப்பு என்று கூறலாம். சிறந்த கவிஞருக்கான விருது 2024 பெற்றவர். அத்தகைய ஒரு கவிதாயினி சாய் சக்தி சர்வி அவர்களை இன்று சந்திப்பது மிகவும் ஒரு சிறப்பும் மகிழ்வையும் தருகின்ற ஒரு விடயம். வணக்கம் கவிஞர் சாய் சக்தி சர்வியார் அவர்களே, வணக்கம். வணக்கம் மேடம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கிறோம். ஆனா இதுல முதல் நான் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லணும். உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் எமது பாமுகம் டிவி பொறுப்பாளர் திரு நடாமோகன். அவர் தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவருக்கு நான் முதல் நன்றி கூற விரும்புகின்றேன். என்றால் உங்களோடு நான் பேசும் பொழுது மற்ற கவிஞர்கள் பல பேரோடு எழுத்தாளர்களோடு நான் கதைத்திருக்கிறேன். நாங்க உங்களிடம் இருக்கின்ற ஒரு அந்த கவித்துவமும் ஒரு இயற்கை எல்லாத்தையும் ரசிக்கின்ற அந்த ரசனையும் ஒரு கதைக்கும் போது உங்களில் இருந்த பல திறமைகளையும் என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. அந்த வகையில் அதற்கும் நன்றி கூறி உங்களையும் நான் சந்தித்ததில் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடன் உறவு தொடர வேண்டும் என்பதும் என்னுடைய ஆவலாக இருக்கின்றது என்பதை இந்த வேளையை குறிப்பிட்டு, நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் செய்திருந்தேன். உங்களை பற்றி இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தினை வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயம் மேடம். நடாமோகன் சார் அவர்களுக்கு நானும் நன்றி தெரிவிக்கணும். ஒரு 2 முறை தான் நான் பேசினேன் அவர்கிட்ட. சார்கிட்ட பேசினப்பவே நான் இந்த மாதிரி என்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டு சார்கிட்ட பேசினப்போ உடனடியாகவே இந்த ஒரு நேரலைக்கு சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ரெண்டு முறை பேசினதுலயே சார் செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பத்தி சொல்லணும்னா, என்னோட இயற்பெயர் சக்திஸ்ரீ. நான் தமிழ்நாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில பிறந்தேன். அப்பா தாசில்தாரா இருந்தாங்க. பேர் சரவணன். அவர் தாசில்தாரா இருந்தாரு. பட் இப்ப அவர் இல்ல. அப்பா 2013 தவறிட்டாங்க. அம்மா பேர் சாந்தா தேவி. அவங்க ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர். என்னை பத்தி கூடுதலா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, அந்த சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள்னு சொல்ல முடியாது, சின்ன வயசுல சிறப்பு குழந்தைகள்னு சொல்லக்கூடிய அந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையால சின்ன வயசுல இருந்தே பிறந்த போது இருந்தே பாதிக்கப்பட்டு கடவுள் புண்ணியத்துல அந்த மூளை பகுதி தப்பிச்சு, மற்றபடி கைகால்கள் பாதிக்கப்பட்டு அதற்கான ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பியோடவே வளர்ந்த ஒரு பெண் தான் நானு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபேமிலி தான் எனக்கு பெரிய சப்போர்ட். அந்த விதத்துல நான் சொல்லும் போது, என்னோட அம்மா, அப்பா, பாட்டி, அவங்க பேரு மீனாட்சி. அண்ட் என்னை பாத்துக்கிறதுக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஜோதின்னு. இவங்க 4 பேரும் தான் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு முதல் காரணம். கடவுளுக்கு அடுத்து இவங்க 4 பேர் தான். சோ இந்த நிலையில சின்ன வயசுல இருந்தே பிசியோதெரப்பி பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தனால இப்ப நான் வங்கி பணியாளரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் இங்க பொள்ளாச்சியில. இது என்னோட ஒரு இது. கவிதைன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் ரொம்ப பிடிக்கும் மேடம். ரொம்ப தமிழ ஆர்வம் நிறைய இருந்தது. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, அம்மாவுடைய அப்பாவும் சரி, அதே மாதிரி அப்பா சைடும் சரி, எல்லாருமே தமிழ நல்லா ஆர்வமா இருந்தவங்க. அம்மாவோட அப்பா தாத்தா அவர் பேர் ராமசாமின்னு தமிழை பத்தி சின்ன வயசுல இருந்தே நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு.
ஆனா எழுதுவேன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொரோனா காலகட்டத்துல சும்மா ஒரு அந்த அந்த ஒரு அந்த லாக்டவுன் பீரியட்ல சும்மா ஒரு காம்படிஷனுக்காக எழுத ஆரம்பிச்சது. அது அப்படியே என்னோட ஒரு தொடர்ச்சியா மாறிடுச்சு. இன்னைக்கு உங்க முன்னாடி கவிஞரா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கடவுளுக்கு அடுத்து கவிஞர் யாழினி ஸ்ரீ. அவங்க வந்து மேட்டுப்பாளையம்ல இருக்காங்க. அவங்களும் ஒரு ஒரு சி அ மாற்றுத்திறனாளி ஒரு பெண் தான். அவங்களும் ஒரு கவிஞர் அவங்க. அவங்க குடுத்த ஊக்கமும், பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் கவிஞர் அம்சப்பிரியா சார் அவர்களும், கவிஞர் பூபாலன் சார் அவர்களும் குடுத்த அந்த ஒரு ஊக்கத்தினால தான் இன்னைக்கு ஒரு ரஃப் நோட்டோட போக வேண்டிய என்னோட கவிதைகள் வந்து இன்னைக்கு புத்தகத்துல வந்து வந்தது மட்டும் இல்லாம 4 புத்தகங்களா வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு. ஆமாம். மிக அழகாக உங்களோட மாற்றுத்திறனாளி அப்படி என்று சொல்றதெல்லாம் அதுக்கு அப்பால உங்களுடைய மூளை தப்பிட்டு என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனா மிக அபூர்வமான மொழியாக உங்களுடைய கவிதைகளை நான் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான கவிதை. நீங்கள் உங்களுடைய சிறுகதை நான் பார்க்கவில்லை. உங்களுடைய கவிதா புத்தகம் நீங்கள் எனக்கு 3 நூல்கள் அனுப்பியிருந்தீர்கள். விலாசமற்ற முகங்கள் இந்த ஆமா நூல்கள். மேடம். ஆமாம், மிக அழகான அட்டை படத்தோட மிகவும் அழகாக இருந்தது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கவிதை கவித்துவம், அந்த ஒவ்வொரு கவி கவிக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வாரீங்கள். அந்த அந்த எல்லோருக்கும் அந்த அதை நான் உணர்ந்தேன். ஏனெண்டா நான் உங்களோட கதைக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ரசிக்கிற தன்மை ஒன்று இருந்தது. ஒரு கவிஞனுக்கு ரசனை இல்லைன்னு சொன்னால் ஒரு எழுத்தாளனோ கலைஞனோ எந்த இதுக்கும் ஒரு பொருளை சின்ன ஒரு பொருளையும் ரசிக்க வேணும். அந்த ரசனை வந்து உங்களிடம் அபாரமாக இருக்கின்றது. ஆனபடியால நன்றி மேம். உங்களுக்கு முதற்கண் எனக்கு எமது உறவுகளோடு சேர்ந்து வாழ்த்த என விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் அந்த ஒரு உங்களுக்குள்ள என்ன படித்தது அதன்றது நான் ஒரு மாற்றுத்திறன்ற ஒரு ஒரு வேறு ஒரு உலகத்துக்குள்ள இருக்குமா போல தெரிகிறது. அப்படி அண்டு இல்லை, நீங்கள் சரியான கெட்டிக்காரி என்றதை நான் நன்றி. அறிந்து கொண்டேன் என்றதையும் இந்த வேளையிலே தண்ணி உங்களுக்கு மிகுந்த பாராட்டை தெரிவித்து, எப்படி நீங்கள் அந்த கவிதை எழுதுவதை பற்றி ஆரம்பித்ததையும் கூறியிருந்தீர்கள். இப்போ 4 புத்தகங்கள் எழுதியிருந்தீர்கள். அதை விட உங்களுடைய ஒரு நூலாக அங்கே அதாவது பாடத்திட்டத்திலையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? எப்படி அது ஏற்பட்டது? மற்றது உங்களுடைய அம்சப்பிரியா பற்றி கூறியிருந்தீர்கள். அவரை நான் இந்த எமது மகரந்த சித்திரல் நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்திருந்தேன். அவரும் உங்களை என்னுடைய மாணவிதான் என்று மிக பெருமையாக கூறியதையும் இந்த வேளையில் அவரையும் இந்த வேளையில் நான் நினைத்துக் கொள்கின்றேன். நன்றி. கூறுங்கள், எப்படி இந்த புத்தகம் அடிக்கணும்ன்றது இது அந்த சிரமங்கள் இந்தியாவில் இலகுவாக இருக்கிறதா? எப்படி இப்படி ஏற்பட்டதா? அதுகளை பற்றி சொல்றோம். மேடம், எனக்கு வந்து அந்த புத்தகம் போடுறது அப்படிங்கிறது வந்து இயல்பாவே வந்துட்டு ஒரு ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சதுங்க மேடம். உண்மையா நான் வந்து அந்த கவிதைய ஆரம்ப கட்டத்துல நிறுத்தாம தொடர்ந்து எழுதுனதுக்கு முதற் காரணம், ஒரே காரணம் அம்சப்பிரியா சார். என்கிட்ட சார் சொன்ன ஒரு வார்த்தை, "சக்தி, உனக்கு எழுத வருது. நீ வந்து டெய்லி ஹோம்வொர்க் எழுதுற மாரி ஒரு கவிதை எழுதணும். டெய்லி ஒரு கவிதை எழுதுனேன்னா வருஷத்துக்கு 300 கவிதை ஆகும்போது அதுல சிறந்த ஒரு 100 கவிதைகளை எடுத்து நம்ம புத்தகமா போட்டுக்கலாம்னு சொன்னாரு. அந்த சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் நான் வந்து பின்பற்றிட்டே வந்தேன். இது நான் எழுதுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அண்ணா ஒருத்தங்க நண்பர் வந்து திரு குமரன், டாக்டர் குமரன், அவரு சென்னையில இருக்காரு. அவங்க வந்து ஆல்ரெடி 2 புத்தகங்கள் போட்டிருக்காங்க தமிழ்ல. அப்போ அண்ணா கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்கதான் வந்து கவிஞர் யாழினி ஸ்ரீய அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அப்போ கவிஞர் யாழினி ஸ்ரீ தான் அவங்க வந்து ஒரு பதிப்பகத்துல பணிபுரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பதிப்பகம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கதான் உன்னோட கவிதைக்குள்ள அந்த புத்தகமா வரக்கூடிய எல்லா இதுவும் இருக்கு. நீங்க வந்து புக்கா போடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணது வந்து கவிஞர் யாழினி ஸ்ரீ அவங்கதான். அதுக்கப்புறம் அம்சப்பிரியா சார்ட்ட கேட்டப்போ, நீ வந்து புத்தகமா போடு, நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்லயே நம்ம வந்துட்டு வெளியீடு பண்ணிடலாம்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தோட சப்போர்ட்ல தான் வந்து முதல் புத்தகம் எனக்கு வந்தது. அந்த புத்தகம் வந்த உடனேயே என்னால வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கவிதை எழுதுறத நிறுத்த முடியல மேடம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்னால இப்ப டெய்லி ஒரு கவிதை எழுத முடியறது இல்ல. பனிச்சூழல், அப்புறம் வந்துட்டு
கொஞ்சம் ஒர்க் அந்த பிசியோதெரப்பி இதெல்லாம் இருக்கிறதுனால தினமும் என்னால ஒரு கவிதை எழுத முடியறது இல்ல. ஆனாலும் எனக்கு அது ஒரு ஒரு கவிதையை தொடங்கி ஒரு 4 நாட்களுக்குள்ள முடிக்கலைன்னா அது ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துரும். நம்ம வந்து அதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்க மாதிரி எனக்கு வந்து அந்த கவிதையை முடிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ள வந்துடுச்சு. அதனால வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருந்தேன். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கவிதைங்கிறதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம நம்மளா இருப்போம். அதுக்குள்ள போய் எழுத எழுத வந்து நம்மள வந்து அந்த தமிழும் சரி, கவிதையும் சரி வேற ஒரு மனிதனா வந்து அது உருவாக்குது மேடம். இது வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு உணர்ந்த ஒரு விஷயம். விளையாட்டா எழுத ஆரம்பிச்ச கவிதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து கொஞ்சம் தமிழெல்லாம் படிச்சு எழுத ஆரம்பிக்கும் போது அது என்னுடைய ரசனைகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. முதல்ல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி பெரிய ரசனையோ அல்லது பெரிய பெரிய ஒரு கருத்துக்களை உணர்ந்து எழுதக்கூடிய ஒரு இதோ நான் கிடையாது. ஒரு ஒரு பெண்ணோ நான் கிடையாது. சும்மா ஏதோ தோன்றது எழுதுற ஒரு இதாதான் இருந்தேன். அது எழுத எழுத திரும்ப திரும்ப தமிழை படிக்க படிக்க கூடுதலா வந்துட்டு எனக்கு அதிகமா வந்து இந்த விளிம்பு நிலை மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சது. அது நான் நிறைய பக்கம் பயணம் பண்ணுவேன். அடிக்கடி கொஞ்சம் ஆமா, நான் ஒரு நீங்க டிராவலர்னு உங்களோட சொல்லலாம். பேசும்பொழுது சொன்னீங்க எனக்கு சுற்றுலா நல்ல விருப்பம்னு சொல்லி ஆமா, நான் அதை ஆமா பற்றி மேம். கேட்கணும்னு இருந்தேன். அதை பற்றி ஆமா மேம். அது ஒரு அதனாலயும் முக்கியமான விஷயம். ம். ஆமா மேம். அதனாலயும் சரி, அப்புறம் நிறைய காரணங்கள்னால எனக்கு அந்த விளிம்பு நிலை மனிதர்களை வந்து பாக்குறதுக்கும் அவங்களோட இன்டராக்ட் பண்றதுக்குமான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைச்சது. அதனாலயே அவங்க சொல்ற கருத்துக்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், அதாவது இன்னும் சொல்ல போனா என்னோட பணிச்சூழல் வந்து எனக்கு அந்த மாதிரியான நபர்களே அதிகமா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை வச்சுதான் நான் வந்துட்டு அந்த கவிதைகளையே அப்படி மாற்றி மாற்றி எழுத ஆரம்பிச்சேன். சோ 2021ல இருந்த சக்தி ஸ்ரீக்கும் 2025ல இருக்கக்கூடிய சாய் சக்தி சர்விக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு இது வந்து எனக்கு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது மேம். அதுக்கு ஒரே காரணம் கவிதை தான். கவிதை எப்படியான கற்கள் இப்ப உங்களுடைய கற்களை பார்க்கும்போது ஒரு மனதில் ஒரு இறுக்கம் வரும் பொழுது நீங்கள் அதை கவிதையா வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு பட்டது. ஆமா அதுதான். மேம். ஆஹா. அப்ப நிச்சயமா. அதாவது உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்ல. பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிசிக்கலி மாற்றுத்திறனாளியா இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஆஹ் நிறைய நிறைய பிரச்சனைகள் குறிப்பிட்டு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4, 5 ஆண்டுகள்ல நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சதுனால அதிலிருந்து அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு சில காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகணுங்கிறதுக்காக கூட அந்த கவிதை எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்லணும்னா ஆஹ் ஆஹ் நிறைய விதமான பிரச்சனைகள்ல இருந்து அது ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கே வந்து கவிதை மட்டும்தான் மேடம் ஒரு தீர்வா இருக்கு. ம், ம். அதெண்டா உண்மைதான். ஏனெண்டா உங்களுடைய அனுபவமும் அத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற அந்த ஒரு உணர்வுகளும் எல்லாம் அது கவிதையில வரைக்கல உங்களுடைய ஆத்மாவிலேயோ இல்லாட்ட உங்களுடைய உடம்பிலேயோ ஒரு ஆறுதல் உண்டு வருவது. இப்ப நாங்கள் ஒரு எழுத்தாளர் கூட அப்படித்தான் தன்னுடைய மனச்சுமைய தனக்கு மனதுல பட்டதை எழுத்துல வடிச்சுதன்னா அவன் ஃப்ரீயாகிறான். அவனுக்கு ஆமா மேல மேம். அந்த அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த இடையில ஒரு 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 ஆண்டு காலம் வந்து அந்த பிசியோதெரப்பிங்கிறது கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அதாவது என்னுடைய இந்த கண்டிஷனுக்கு வந்து பிசியோதெரப்பிங்கிறது தினமும் கொடுக்க வேண்டிய ஒரு இது. நம்ம அப்படி கொடுத்துட்டே இருக்கிறனாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு முன்னேறி ஒரு பக்கம் பணியாற்றக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காலகட்டத்திலயும் எந்த விதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகாம என்னை வந்து தாங்கி பிடிச்சதுன்னா அது கவிதைகளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மனிதர்களை சந்திக்க சந்திக்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதுல இருக்கக்கூடிய இப்ப அவங்க நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்டு
அதுல வந்து எனக்கு மனசுல ரொம்ப பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தையோ எடுத்துதான் இந்த நீங்க சொன்ன இந்த புத்தகத்துல இருக்க கவிதைகளும் சரி, இதுக்கு முன்னாடி அந்த பாடத்திட்டத்துல வச்சிருந்த அந்த புத்தகத்தோட பேரு சிறகில் ஒளிரும் காடு. இந்த 2 புத்தகத்திலயுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளத்தான் வந்து நான் கவிதையா எழுதி வச்சிருக்கேன் மேம். ஆமாம், நீங்க கூறியது சரியான உண்மை. ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய துன்பங்கள் அது மாத்திரமில்லை, சமூகத்தில ம். நடைபெறுகின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற இதுவும் அதுவும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான துன்பங்கள், கவலைகள். இப்போ எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வகையான துன்பம். இன்று கூட நாங்கள் கொழும்பில இருந்து நான் பல பேரோட கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டது. உண்மையாக நெஞ்சை இருக்குன்ற கதைகள் தான் எல்லாம் கேட்கிறது. இப்போ அதை வந்து நான் உடனே யோசிச்சேன், கவிதையாக எழுத வேணும் போல உங்களை மாதிரி எனக்கும் பட்டது. அது ஏதோ இன்றைக்கும் நான் ஏதோ எழுதி கொண்டு தான் இருந்தேன், எளிய நான் சும்மா இருக்க இல்லை. ஆக்களோட கதைச்சதும் மனதில் உங்களுடைய அனுபவம் எனக்கு நன்றாக புரிகிறது. அதை விட நீங்கள் அந்த சுற்றுலாக்களை பற்றி கூறியிருந்தீர்கள், அதை பற்றி கூறுங்கள். ஆமா மேம். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய எழுத்துலகம், அதான் சோக்ரட்டிஸ் சொல்லுற இந்த வாழ்க்கை கல்வின்றது கூட ஒரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவம் தான். உண்டை நாங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த காட்சி வந்து எங்களுடைய மனதை அப்படியே அள்ளி கொண்டு போகும். அந்த விதத்தில் உங்களுடைய சுற்றுலாக்களை பற்றி மிக விதந்து கூறினீர்கள், அதை பற்றி கூற முடியுமா? ஏனென்றால் அந்த நிச்சயமா உறவுகளுக்கு சொல்லலாம் மேம். நிச்சயமா சொல்லலாம். நான் வந்து திரும்பவும் இது கவிதை தான் என்ன வந்துட்டு நான் நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு அதிகமாக வந்துட்டு அ ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு பெர்சனோ அல்லது வந்து அதிகமாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பெர்சனும் நான் வந்து கிடையாது மேடம். உண்மையாவே நான் வந்து ரொம்ப ஒரு ஷை டைப்பான பெர்சன் தான். இந்த கவிதைகள் எழுத ஆரம்பிச்சப்போ கவிதைகள் வந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்னோடது காடு சார்ந்து மரம் சார்ந்து தான் நிறைய கவிதைகள் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் எழுதிட்டு இருந்தேன். அது என்னையே அறியாம முதல் கட்டமா என்ன பண்ணுச்சுன்னா அந்த அந்த கவிதைகளை மரம், மலை, காற்று இப்படி எழுதி எழுதி அது மேல ஒரு ஈர்ப்பு வந்தது மேடம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலியோட வந்துட்டு கார்லயே வந்து நாங்க நிறைய பக்கம் பயணம் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அந்த ரோட்ல பயணம்ங்கிறது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மேடம். அதாவது அது ஒரு ரயில் பயணமாகவோ அல்லது ஒரு விமான பயணமாகவோ இல்லாம அந்த சாலையில பயணம் பண்ணும்போது எனக்கு அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு காட்சிகளும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து இப்போ இந்த ஒரு 3 வருடங்கள்ல 2022ல இருந்து 25க்குள்ள அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசா சென்னைக்கே போனது கிடையாது. ஆனா இந்த 3 வருடங்கள்ல வந்து என்னால கிட்டத்தட்ட நார்த் இந்தியா வரைக்கும் ஒரு சவுத் இந்தியால எல்லா பிளேஸஸும் ஒரு 90% கவர் பண்ணிட்டேன். நார்த் இந்தியாவுக்கும் இப்ப பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் இந்த பயணம் செய்யும்போது என் மனசுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்ன தோணும்னா, ஆ அதாவது அந்த அந்த சாலைய கடக்கும்போது எனக்குள்ள என்ன தோணும்னா, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இந்த சாலைக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட, இங்க நம்ம கடந்து வந்த அந்த தடங்கள் வந்து அந்த சாலையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்குள்ள தோணும் மேடம். அது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. எத்தனை ஆண்டுகள் கழிச்சு யாரோ ஒருத்தர் அங்க வந்தாலும் கூட, நம்ம வண்டியில போன அந்த கடந்து போன அந்த தடம் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு இது வந்து அந்த சாலைகள் வந்து ஏந்திட்டு இருக்கோங்கிற மாரியான உணர்வுகள் தோணும். நெறைய வந்து மலைப்பகுதிகள், நெறைய வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே நான் வந்து இப்ப போக ஆரம்பிச்சிருக்கேங்க மேம். அதே மாதிரி அ கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த மனிதர்கள் சார்ந்து சாலையோர மனிதர்கள் பத்தி நெறைய கவிதைகள் வந்து இந்த 2 புத்தகத்திலயுமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் அது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த நிறைய மனிதர்களோட அந்த அவங்களோட வாழ்வியல் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்டராக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் மனசுக்குள்ள வருது. இனிமேல் அதற்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்கிற டைம்ல போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால இருக்கேன் மேம். அப்படியா? உண்மையா சர்வி, நீங்க சொல்லும் பொழுது நானும் இப்பொழுது இந்த நடந்த பிரச்சனை இலங்கையில இப்ப நடந்த ஒரு அனர்த்தம் வந்து நான் கேள்விப்படும் பொழுது
நான் திரும்ப திரும்ப இப்ப 2, 3 நாளா எனக்கு கொஞ்சம் நித்திரையும் வரையில அந்த காட்சிகளையும் பார்த்தேன். அது நீங்க கூறியது போன்று அந்த இடங்கள்ல என்னுடைய காலடிப்பட்ட இடங்கள் மலையக நாடுகள்ல கண்டியோ பண்டாரவளியோ பதுளையோ அல்லட்ட ஹட்டனோ நாவலப்பிட்டியோ இந்த கேட்குற நியூஸ்கள் எல்லாமே என்னுடைய காலடிப்பட்ட இடங்கள். நானும் இந்த கழனி கொழும்போ அதுகள் எல்லாம் அப்போ அதை நான் காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது அதை டிவியில் பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் கூறியது போன்று ஒரு காட்சியை நாங்கள் கண்டமண்டா திரும்ப அவ்வளோ வருடம் நான் எத்தனையோ வருடம் செல்லவில்லை அந்த இடத்துக்கு. ஆனால் எனக்கு திரும்ப இன்றும் அந்த ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த அந்த பார்த்து இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த காட்சியை நான் உணர்றேன், ஃபீல் பண்ணிடுறேன். அந்த அந்த உணர்வு வந்து நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த இந்த காட்சி தான் வந்தது. நான் அனுபவிக்கிற துன்பம் துன்பம் நிச்சயமா மேம். தான் நிச்சயமாக கவலை தான் எனக்கு அதை தீர்க்க முடியும். இன்றைக்கும் ஒரு ரெவரண்ட் ஃபாதர் ஆண்ட்ராஜல் இருந்து அவர் போக முடியாமலுக்கு என்னோட பேசியிருந்தார். அதே மாதிரி நேற்று கொழும்பில் இருந்து சில ரிப்போர்ட்டர்ஸ் கூறின கதைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முதலாளி, அவர் ஒரு என்பியாக இருந்தவர் கண்டியில். அவருடைய 2 பெரிய வீடுகள் இருந்ததாம், அந்த 2மே அமைந்து விட்டது, நெஞ்சு பதைச்சது. அதே மாதிரி அவர் கடை வைத்திருந்தாராம், அதுவும் அப்படியே போய்விட்டதாம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு அந்த காட்சியும் அந்த இடங்களும் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதை எனக்கு நினைவுபடுத்த முடிகின்றது இந்த வேளையில. இரண்டா நீங்கள் சொல்லும் பொழுது நான் அந்த இடத்துக்கு தான் போனேன். இந்த ஒவ்வொரு இடங்களை போய் பார்க்க வேணும், இன்னொரு 1000 இடத்துக்கு பிறகும் அந்த இடம் அப்படியே இருக்கும் என்று அந்த சொன்ன அந்த நிகழ்ச்சி வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் சில நேரம் அவர்களுக்கும் அங்கு அந்த இடங்கள் தெரியலாம், போயிருப்பார்கள். இது எல்லாம் முக்கியமான விடயங்கள் தான் நீங்கள் சொல்லுவது, உங்களுடைய அனுபவத்தில் சொல்வது மிக ஒரு மிக மனதை நெகிழ வைக்கின்றது. அடுத்து நீங்கள் வந்து சிறுகதைகள் கூட எழுதியிருக்கிறீர்கள், அதை பற்றி கூற முடியுமா? மேடம், நான் இன்னும் முழுமையா வந்து அதுல இறங்கி நான் எழுத ஆரம்பிக்கல. முதல்ல வந்துட்டு காதல் சோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருந்தேன். அது முழுக்க முழுக்க ஒரு காதல் சார்ந்த கதை. அது ஒரு காதல் தோல்வியுற்ற காதலுக்கான ஒரு கதையா வந்து எழுதியிருந்தேன் மேடம். அது காற்றுவெளி, உங்களுடைய லண்டனில் இருக்கக்கூடிய அந்த காற்றுவெளி அந்த புத்தகத்தில் தான், காற்றுவெளி புத்தகத்தில் தான் ஒரு முறை அச்சாகி வந்தது மேடம். அது வந்து கிட்டத்தட்ட நான் அந்த கதையை எழுதினது வந்து 2021 நான் எழுதினேன். 22 அல்லது 23 அந்த சமயங்கள்ல வந்து காற்றுவெளி புத்தகத்துல வந்துட்டு அது இடம்பெற்று வந்தது மேடம். அதுக்கப்புறம் 2, 3 கதைகள் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டைப் பண்றது வந்து சிரமம் இருக்கு மேடம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, முடிந்த அளவிற்கு என்னோட கதைகளை வந்து வாய்ஸ் நோட், அதாவது டைப் படிக்கிறதை காட்டிலும் நான் வந்து வாய்ஸ் நோட்டா போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஏதாவது அந்த வாய்ஸ் நோட்ல இருந்து டெக்ஸ்டா மாத்துற அந்த செயலிகள் மூலமா ஆப் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையா அதுல சொல்லி சொல்லி நான் அப்படியே வந்துட்டு கதையா வந்து அத அச்சு வடிவுல நான் அதை கொண்டு டைப் பண்ணிடுவேன் மேடம். அதுக்கப்புறம் தட்டாச்சு பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி புத்தகங்களுக்கு அனுப்புறது அந்த மாதிரி பண்ணேன். இப்படி இது வரைக்கும் மொத்தமே ஒரு 2 கதைகள் தான் இருக்கு மேடம். இனிமேல் தான் கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி எழுதணும். இல்ல, கவிதை எழுதுறவங்களுக்கு கதை எழுதுறது இலகுவாக இருக்குமன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஆமா, நிச்சயமா மேம். கவிதையை காட்டிலும் கதைக்கான அந்த கருவும் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த கதையை வந்து ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறதுங்கிறதும் கவிஞர்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேம். ஈஸியாக இருக்கும். அம்சப்பிரியா சார் பத்தி சொல்லணும்னா, அம்சப்பிரியா சாரினுடைய சிறுகதை தொகுப்பு இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது. சார் முதல் முறையா வந்துட்டு சார் நிறைய கட்டுரைகளை வந்து புத்தகங்களா வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிறுகதை தொகுப்பும் வந்து சாருடையது இப்போ ரீசெண்டா வந்திருந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள வந்திருந்தது மேடம். அப்படியா? ஆமாங்க.
அப்ப தொடர்ந்து நீங்கள் கவிதை எழுத வேணுமென்று தான் நான் ஆசைப்படுகிறீங்கள் இல்லையா? கவிதை. நிச்சயமா மேடம், நிச்சயமா. ஆ. அம்சப்பிரியா சார் வந்து அந்த சொன்ன அந்த வார்த்தையில எனக்கு அது நல்லா பழகிடுச்சுன்னா, கவிதை தான் வந்து எனக்கு கொஞ்சம் இலகுவா வர்ற மாரி நல்லா பழகிடுச்சு. இந்த ஒரு 4 ஆண்டுகளா அத எழுதி எழுதி ஆரம்பத்துலலாம் என்னுடைய கவிதைகள் 3 வரி, 2 வரி அப்படிதான் இருக்கும். இருந்தாலுமே அதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கவிதையா எழுதி, அது பழகிட்டனால தொடர்ந்து கவிஞராவே பயணிக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது அ கடை கடைசி அந்த ஒரு இது வரைக்குமே, கடைசி நாள் வரைக்குமே நம்ம ஒரு கவிஞராவே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு எண்ணம் மேடம். ஆமாம். இப்ப இந்த கவிதைகள எடுத்துக்கொண்டால் கூட பல வடிவங்கள் இருக்கிறது கவிதைகளுக்கு இல்லையா? அம் மரபு கவிதை, இப்ப நீங்கள் அதுக்கு தமிழ் இலக்கியம் கூட எதுகை, மோனை ன்னு சொல்லி பல ஓசை இதுகள் எல்லாம் அதுக்கு இலக்கணங்கள் தேவை என்று சொல்லுவார்கள். மற்றது கூடுதலாக சொற்களம் இது. ஆனா இலகுவான இப்ப பாரதியார் எடுத்துக்கொண்டா அவர் வந்து அந்த மரபு கவிதையிலிருந்து ஹம், சாதாரண கவிதைக்கு கொண்டு வரதுக்கு அவர்தான் ஒரு பாலமாக இருந்தவர் என்று நிச்சயமா. சொல்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இன்றும் பாரதியார் பேசப்படுகின்றார். புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிட்ட ஒரு பாரதியார். அதே மாதிரி உங்களுடைய கவிதைகள்லேயும் கருத்துக்கள் அதுக்குள்ளால வர வேணும். அதுதான் அந்த கவிதை இந்த முத்தாய்ப்பாய் இருக்க வேண்டும்ன்றது என்னுடைய ஆதங்கம். அந்த வகையில நீங்கள் அந்த கவிதைகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கவிதைகள் எந்த இதுல இருக்கிறீங்க? சில பேர் நீளமான கவிதைகள் எழுதுவார்கள். உங்களுக்கு எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு குறைவு. எனக்கு சுருக்கமாக சுருங்க கூறி விளங்க வைக்கின்ற கவிதைகளில் கூடுதலாக விருப்பம் இருக்கிறது. அதுக்காக வேண்டி இல்லை கருத்துக்கள் கூற வேண்டுமென்று சொன்னால் அது அளவாக இருக்கலாம். அந்த உங்களுடைய கவிதை தன்மை, அந்த போக்கு, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? என்னுடையது மேடம், நீங்க சொன்ன மாரி 2வது வகை தான் என்னுடையது. நான் வந்து ரொம்ப பெருசா வந்து எழுதியோ, அல்லது வந்து என்னுடைய கவிதைகள் முதலாவதாக வந்துட்டு புது கவிதைகள் தான். நான் வந்துட்டு எல்லாமே புது கவிதைகள் தான் எழுதுவேன். நான் இதுவரைக்கும் மரபு கவிதைகள் வந்து எழுதுனது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னோட கவிதைகள்ல என்ன இருக்கும்னா, ஆரம்பத்துல நானும் நிறைய காதல் கவிதைகள தான் எழுதிட்டு இருந்தேன். அந்த ஆரம்பத்துல பழகுற காலத்துல காதல் கவிதை எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இலகுவான விஷயமா இருந்தது. நெறைய சினிமா பாடல்கள் கேட்டு கேட்டு வளர்ந்த தலைமுறைங்கிறனால ஈ ஈஸியா இருந்தது. பட் ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காதல் கவிதைகள காட்டிலும் அதுலயுமே ஆழம் இருந்ததுன்னு சொல்லி, நிறைய பேர் காதல் கவிதைகள் இவ்ளோ ஆழம் இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐயா கவிஞர் ஐயா சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்ல நடந்த புத்தக வெளியீட்ல தான் ஐயா வந்து தலைமை தாங்கியிருந்தாங்க மேடம். அதுல வந்து நான் ஒரு கவிதை அந்த அந்த புத்தகத்தோட பேர் வந்து தீராமொழிகள். அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை வந்து ஐயா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க மேடையில பாராட்டியிருந்தாங்க. அ அந்த கவிதைய நான் வாசிக்கிறேன் இப்போ. அ அ உயிரின் நுனியில் பள்ளம் தோன்றி, ஆ வலியின் ஒரே நிமிஷம் மேடம். உயிரின் நுனியில் பள்ளம் தோன்றி, வலியின் ஆ கனத்தை நீராய் ஊற்றி, ஆழம் சென்று தற்கொலை செய்து கொண்டது காதல். இந்த மாரி ஒரு ஒரு கவிதை தான் அது. எனக்கு சரியா நினைவு இருந்தா இதுதான் அந்த கவிதை. இது வந்து ஐயா படிச்சுட்டு ரொம்ப ஆழமான கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அதனால தொடர்ந்தே வந்து நிறையா காதல் கவிதைகள் தான் அந்த புத்தகத்திலயும் இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எத்தன நாளைக்கு இது எழுதிட்டே இருக்கிறது? வேற ஏதாவது எழுதலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் எனக்கு வந்து பணிச்சூழல்ல நிறைய அந்த விளிம்பு நிலை மனிதர்களோட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அவங்களோட வந்துட்டு உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்போ, அவங்க சொல்ற விஷயங்கள, அவங்களுடைய வழிகள வச்சு ஒரு கவிதை எழுத ஆரம்பிச்சப்ப தான், எனக்கு வந்துட்டு அதுவும் கொஞ்சம் படிச்சு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப சரி நீ காதல் கவிதை வந்து வேண்டாம். இந்த மாரியான கவிதைகள் எழுதுவோம்னு சொல்லிட்டு, அந்த மாரி எழுதிட்டு இருக்கேன் மேடம். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, விளிம்பு நிலை மனிதர்கள் உதாசீனப்படுத்தப்பட்ட அதாவது உதாசீனம்னா நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்போ
சாலையில யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டத்த பெருசுன்னு சொல்லி பேசிட்டு போவோம். ஆனா, அந்த சாலையோர வாசிகளோட கஷ்டத்த வந்து காது குடுத்து கூட நம்ம கேட்க மாட்டோம். அதிகபட்சம் அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, காசு, பணம் அவங்களுடைய அன்றாட தேவைகள தாண்டி, யாராவது ஒருத்தங்க நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசணுங்கிற எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். அவங்க எல்லாருமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய முதியோர்கள் வந்து அந்த மாரி சாலையோரங்கள்ல வந்து நான் பார்த்துருக்கேங்க மேடம். அதுல ஒரு சிலர்ட்ட வந்து பேசி பார்த்தப்போ, அல்லது அவங்களோட தொடர்புல இருக்கவங்க, அவங்களுக்கு தினமும் வந்து அந்த அவங்களுடைய தேவைகள செஞ்சு குடுக்குறவங்களோடலாம் பேசினப்போ வந்து, நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட உட்கார்ந்து யாராவது பேசணும், அல்லது அவங்களுக்கும் ஒரு ஒரு எப்படி இருக்கீங்க? அந்த மாரி ஒரு நல்லா விசாரிப்பு. இந்த மாரி எல்லாம் இல்லாம அவங்களும் வந்து அதுக்கான ஒரு ஒரு இதுல இருக்காங்கன்னு கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஆமாம். அந்த நீங்கள் இந்த காதல் கவிதைய இப்ப நிப்பாட்டிட்டான்னு சொன்னீங்கள். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாமே காதல் தானே! நாங்கள் காதல் எல்லாருமே தான் நாங்கள் மேடம். அன்பு செய்கின்றது எல்லாமே காதல் தான் நிச்சயமா, இல்லையா? நிச்சயமா மேடம். ஸோ ஆமா. அந்த மாதிரியான உதாசீனங்கள வந்து சின்ன சின்ன உதாசீனங்கள் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய தினமும் கடந்து போற விஷயங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய உதாசீனங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கருத்தா சொல்லி, அத ஆமாம். வந்து ஒரு ஒரு ஒருத்தர் மனசுலயாவது ஆமால்ல இனி இப்படி இருக்க வேண்டாம்னு ஒருத்தர் மனசுலயாவது தோண வைக்கணுங்கிறது என்னோட ஒரு எண்ணம் ஆமா. மேடம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுகின்ற மக்கள், அவர்களுடைய அந்த மன ஆதங்கங்கள நீங்கள் புரிந்து, அ அவர்கள் கொஞ்சம் அந்த அந்த மன இறுக்கங்கள நீங்கள் பார்த்து அத வெளிப்படுத்துறது. அதாவது எங்க அதாவது ஒண்ணே மக்கள் ஒண்ணுதான் மேடம். ஒடுக்கப்படுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, அந்த உணர்வுகளை நீங்க வெளியில கொண்டு நிச்சயமா வர்றது. மேடம். அது ஒரே ஒரு விஷயம் தான் மேடம். யாரா இருந்தாலும் அந்த ஒரு உதா அ ம் அதிகபட்ச உதாசீனம்ங்கிறது வந்து அவங்கள வந்து நம்ம கண்டுக்காம இருக்கிறது தான். அவங்களுக்கான அது அது நமக்கு முகம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அல்லது தெரியாதவங்களா கூட இருக்கட்டும். பட் நம்ம ஒருத்தங்கள வந்து ஒரு ஒரு இயலாத நிலையில நம்ம பார்க்குறோங்கும்போது, அவங்களுக்கு நம்ம செய்யாத அந்த அன்புங்கிறது தான் வந்துட்டு ஆக சிறந்த ஒரு உதாசீனம்ங்கிறது வந்துட்டு, அ உதாசீனமா இருக்கும். அப்படி இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அன்பு காட்டுறதுங்கிறது வந்து வரணுங்கிறதுக்காக, அந்த மாரி சாலையோர மனிதர்கள பத்தி, சாலையில வசிக்கிறவங்கள பத்தியான அல்லது ஒரு ஒரு மாதிரியான ஒரு அ ச அ சாலையை நம்பி இருக்கக்கூடியவங்களோட இத பத்தி நான் வந்துட்டு கவிதையா எழுதுவேன் மேடம். அது அதான் ஆமாம். எக்ஸாக்ட்டா அவங்களுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் என்னால சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா, குறைந்தபட்சம் அவங்க மீது ஒரு அன்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தான் என்னோட கவிதைகள் இருக்கு. சும்மா ஆமாம். அதிக எப்படி உங்களுடைய இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஒரு சின்ன ஒரு ஒரு இன்டராக்ஷனாவது அவங்களோட ஒரு ஒரு நல விசாரிப்பாவது இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த 2 புத்தகத்தை சேர்ந்த கவிதைகளும் அதுக்காக தான் மேடம். மனித நேசம் உங்களுக்குள்ள நிச்சயமா மேடம். அதிகமாக இருக்கிறத அவதானிக்க முடிகிறது. அதாவது மற்றவை துன்பப்படுகிறத, கஷ்டப்படுறத பார்க்க உங்களால முடிகிறதில்ல. அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுடைய அந்த வெளிப்பாடு இல்லையா? அந்த விதத்துல நீங்கள் அவர்கள பார்த்து கஷ்டப்படுறத, பார்க்குறத என்னடா நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறது. மனிதனா பிறந்தவன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கிறது. கஷ்டம். வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒருத்தராவது காசு வச்சிருக்கிறவன்கிட்ட கூட கவலைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தால நிம்மதி இல்லை. இந்த உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, ஒவ்வொன்று ஒவ்வொன்றா பார்த்தோம்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நாங்கள் அவதானிக்க முடியும். இதுக்கு நாங்கள் நல்லா வாசிக்க வேணும். இல்லையா? உங்களை கவர்ந்த கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் அவர்களை பற்றி கூற முடியுமா? நீங்கள் யார் யாரோட விரும்பி வாசிப்பீர்கள்? இரண்டா ஒரு எழுத்து தான் எங்களதுன்றது பார்க்கறது மாத்திரம் இல்லை, எங்களுடைய மொழி வளர்ச்சி அடைய வேண்டும்னு சொன்னால் நாங்கள் நிறைந்த அஹ், வாசிப்பு இருக்க வேண்டும்ன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட நிச்சயமா மேம். காட்சி. அந்த எனக்கு வித சொல்லுங்க மேடம். அந்த விதத்தில் நீங்கள் இத்தகைய நூல்களை வாசிப்பீர்களா? ஆற்ற கவிஞர் இப்போ கூட கவிதைகள் எழுதுகிறபடியா அந்த கவிதை இதை நீங்கள் ஆற்றிய கூடுதலாக விரும்பி படிப்பீர்கள்? அஹ், எனக்கு வந்து மேடம், எனக்கு முதல் முதல் ஒரு
இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகள் தான். அது அது வந்து பாடல்களா கேட்டு 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 தான் வந்துட்டு அதுல நான் நான் வந்து நிறைய வந்து இசை கேட்கக்கூடிய ஒரு ஒரு நபர் மேடம். நிறைய நிறைய பாடல்கள் கேட்பேன். எனக்கு வந்து நான் 2 விரல்ல வந்துட்டு கீபோர்டு அத வாசிச்சு அதுல வந்து வேர்ல்ட் ரெக்கார்டும் கூட பண்ணியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் அடித்தளம் வந்துட்டு நிறைய இசை கேட்டு கேட்டு எப்படியாவது ஒரு இசை கருவி நம்மளுக்கு வாசிக்க முடியணும் அப்படிங்கறக்காக வந்துட்டு எடுக்கப்பட்ட முயற்சி தான் அது. அப்படி இருக்கும்போது கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த வரிகள் வந்து என்ன ரொம்பவே இருக்கும் மேடம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஒரு பாடல் வரி இருக்கு. ஆம், ஒரே ஒரே நிமிஷம். பாரு. தனிமையில் கால்கள் எதை தேடி போகிறதோ, திரிதூண்டி போன விரல் தேடி அலைகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு 7G ரெயின்போ காலனி படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் மேடம். அது அது கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற இதுல வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல வரக்கூடிய ஒரு வரிகள் மேடம் இது. இந்த வரிகள் வந்து நான் அடிக்கடி வந்து அந்த ரொம்ப அந்த மியூசிக் கேட்டுட்டு இருந்தக்கூடிய அந்த டைம்லலாம் ரிப்பீட்டடா கேட்டது வந்து இந்த வரிகளத்தான். ஸோ நா. முத்துக்குமாருடைய பாடல் வரிகளும் சரி, அவருடைய கவிதைகளும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கவிதைன்னு ப எழுத ஆரம்பிச்ச புதுசுல நான் எடுத்து படிச்சது ஹம்சப்பிரியா சாரினுடைய கவிதைகளும், பூபாலன் சார் அவர்களுடைய கவிதைகளும் தான் நான் நிறைய படிச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனா என்னுடைய கவிதைகளோட அந்த நடையே பார்த்தீங்கன்னா, அவங்களுடையதுல வந்துட்டு ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதா எழுதிட்டு இருந்தேன். நான் 3 வரி, 5 வரி அப்படி எழுதிட்டு இருந்தது. கொஞ்சம் பெருசா எழுதணும்னு அந்த கவிதைகளோட அந்த நீளத்தை அதிகரிச்சதே வந்து இவர்களோட கவிதைகளை பார்த்துதான். சோ எனக்கு இன்னமும் எனக்கு சரியான ரோல் மாடல் அப்படின்னா கவிஞர் ஹம்சப்பிரியா சாரும் பூபாலன் சார் அவர்களும் தான். சந்தோஷமா இருக்கிறது. நான் முத்துக்குமாரோட சில கவிதைகளும் நான் கேட்டிருக்கிறேன். நல்ல அழகான நல்ல வரிகள் எல்லாம் அவருடைய கருத்தோட செழுமையாக எழுதக்கூடியவர். அதே மாதிரி அம்சப்பிரியா என்ற கவிதைகள் நான் வாசிக்கவில்லை என்றாலும் அவர் கவிஞர் என்ற சில கவிதைகள் பார்த்துருக்கின்றேன். ஆனால் இப்போ ஒரு அண்மையில் என்னிடமும் ஒரு கவிதைகள் கேட்டிருந்து நான் அனுப்பியிருந்தேன். நான் நினைக்கிறேன் நான் நூலாக வந்தால் அவர் அனுப்புவார் என்று அதில் அவருடைய கவிதைகளை நான் பார்க்கலாம். அப்படி ஒரு தாக்கங்கள் உங்களிடம் இருக்கிறது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம் இல்லையா? அந்த அந்த கவிஞர்களுடைய அது இல்லாமலுக்கு இருந்த தனித்துவம் உங்களுக்கு கண்டு ஒரு பிரிமான பாணியும் இருக்குமென்னு தான் நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அதை விட நீங்கள் கீபோர்ட் வாசிக்கிறது 2 விரலால் என்று கூறியிருந்தீர்கள் இல்லையா? அது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு ஒரு இதில் நான் அதை குறிப்பிட மறந்து விட்டேன் ஆரம்பத்தில். இருந்தாலும் நீங்கள் நான் நல்லாட்டா கேட்டிருக்கலாம், நீங்கள் வாசித்து காட்ட முடியுமா உங்களோட உறவுகளுக்கு என்று சொல்லி. ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னானே எனக்கு ஞாபகம் இல்லை மேடம் இந்த விஷயத்தை. இது நான் 2012 இருந்து 2017 வரைக்கும் நான் வந்து கீபோர்டு கிளாஸ் கத்துக்கிட்டேங்க மேடம். அப்ப சாரி அப்ப வந்து என்னோட கைகள்ல வந்து இப்போ இப்போ கைகள் நல்லா இருக்கு. பட் அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கைகள் வந்து மிகவும் கொஞ்சம் விரல்கள் வந்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்ல. அப்ப வந்து இடது கையில இந்த 2 விரல்கள், அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய ஆட்காட்டி விரல், கட்டை விரல் இது 2யும் பயன்படுத்தி பாடல்கள் எல்லாம் நிறைய வாசிப்பேன் மேடம். நான் வந்து இளையராஜா சாரினுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஒரு பெரிய ஃபேன், யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு பெரிய ஃபேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த பாடல்கள் எல்லாம் வாசிச்சு வாசிச்சு அப்பதான் அந்த வரிகள் எல்லாம் நோட் பண்ணி இசைக்கு அடுத்து அந்த வரிகள் அப்படியே உள்ள போய் தான் கொஞ்சம் கவிதை எழுதுறப்ப எனக்கு சிலதெல்லாம் ஈஸியா இருந்ததுங்க மேடம். அந்த இசையை ரசித்து அதோட நீங்கள் கீபோர்ட் வாசிக்கிறதுன்றதும் ஒரு உண்மையான ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாது. அப்படி கேட்கல உங்களுடைய நல்ல ஒரு கட்டிக்காரியம் தான் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் என்ன வேணும். அதை விட நீங்கள் கீபோர்ட் இது இப்பவும் வாசிப்பீர்களா? வீட்டில் வச்சிருக்கிறீங்களா கீபோர்ட் பண்ணி? வீட்டுல இருக்கு மேடம். பட் இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு வரனால இப்ப கொஞ்சம் ஒரு 2 வருஷமா சுத்தமாவே வந்துட்டு வாசிக்கிறதே கிடையாது. இருந்தாலும் அந்த பழைய நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ராஜராஜ சோழன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நான் அந்த
படத்துல ரெட்டைவால் குருவின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள். அப்புறம் வந்துட்டு 7G ரெயின்போ காலனி படத்துல வரக்கூடிய நினைத்து நினைத்து பார்த்தேன் பாடல்கள். அப்புறம் இது அடி ஆத்தாடி அந்த பாடல், இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இன்னும் நோட்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். அதை பார்த்தா இப்ப என்னால வாசிக்க முடியும் மேம். ஆ, அப்படியா? இல்ல எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால திட்டத்தையும் கூறி நாங்கள் எமது உறவுகளையும் அணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க அவளா இருக்கிறோம் இல்லையா? அவளா இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். திரு நடாமோனவர்கள் உங்களை தன்னபடியாக தன்னிப்பார்கள். மற்றும் உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவர்களும் உங்களை வந்து வாழ்த்தி உங்களோட கலந்துரையாட ஆசைப்படுவார்கள். அவர்களையும் அழைக்கலாம். இறுதியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை கூறி நாங்கள் அவர்களை இணைக்கலாம் என்று நம்புகின்றேன். நிச்சயமா மேம். எனக்கு தொடர்ந்து கவிதையில வந்து பயணிச்சுட்டே இருக்கணும். என்னால வந்துட்டு எத்தனை தூரம் என்னால வந்துட்டு கவிதைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமோ, என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் என்னால கவிதைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு எண்ணம். அதற்கடுத்து அதாவது கவிதையும் தாண்டி தமிழுக்கும் ஏதாவது என்னால செய்ய முடியும். ஏதாவது ஒரு படைப்புகள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சிறந்த படைப்பா வந்து அது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு படைப்பா வந்து செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. கடவுள் சித்தம் இருந்தா நிச்சயமா அது நடக்கும்னு நம்புறேன். கடவுள் சித்தம்னா உங்களே நீங்க நம்பிக்கை வைத்தீர்கள், அது நிச்சயமாக நடைபெறும். அது நீங்க நிற்கின்ற எல்லாமே இடம்பெற வேண்டுமென்றது எமது உறவுகளோடு சேர்ந்து உங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை கூறி மது உறவுகள் யாராவது இணைந்திருந்தால் நவஜோதி அவர்களே, நான் ஜெர்மனியிலிருந்து தவமலர் இணைந்திருக்கிறேன். விருந்தினருக்கும் மிக மிக நிறைந்த வாழ்த்துக்கள். நான் தொடக்கத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பேரை டப்பண்டு எனக்கு ஞாபகம் வருகிறதில்லை. தர்மி சர்மி அவர்கள் அப்படித்தானே? ஆமாம். உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி. உண்மையாக நவஜோதி சொன்ன மாதிரி கவிதை எழுதுறது, மற்றது அவருடைய குரல், அந்த கதைக்கிற பாங்கு மிக அழகாக இருக்கிறது. முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். மற்றது நீங்கள் நினைத்த எண்ணங்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். என்னென்ன இவ்வளவு நிறைந்த கெட்டித்தனம் உங்களுடையதாக இருக்கிற போது நீங்கள் தொடங்கும் எல்லா காரியமும் நிச்சயமாக நிறைவேறும் என்று கூறி நவஜோதி உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி அதுவே நடாமுவனுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. தாமலர் அவர்கள் இணைந்திருந்தார். மிக மிக நன்றி. ஆமாம், மிக ஆரம்பத்தில் இருந்தே உங்களை செவி மடுத்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆமாம், வேறு யாராவது இருக்கிறீர்களா? நடமானவர்கள் இருப்பார் நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை இதுக்கெல்லாம் யாராவது வைக்கணும்னு சொல்லி. அது மற்றவர்கள் வரட்டும், அழைத்து கொள்வோம், இணைந்தால் பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் சர்வி அவர்களே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் நவஜோதி அவர்களே. 701வது சிறப்பு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் அண்ணாவை அழைத்து கொண்டு தொடர்வோம். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் நவஜோதி அவர்களே. வணக்கம் நடாமோகன். வணக்கம் இன்றைய விருந்தினர் சாய் சக்தி அந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இந்தியாவை வசிப்படம் புறப்படமாக கொண்டவரா அல்லது இலங்கையில்? இல்ல, நான் நினைத்தேன் இலங்கையில மலைநாட்டை சேர்ந்த தமிழ் நண்பரோ என்று நினைத்தேன். எங்கள் பகுதியில் அதிகமான அனர்த்தங்கள், எனவே சந்தோஷமான சீவியம் தமிழனா பிறந்தவர்கள் சந்தோஷத்தை கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கின்றது.
பற்றியும் கூறினீர்கள். நீங்கள் நேர்காணல் எடுத்துக்கொண்டிருக்கும் நவஜோதி அவர்களும் ஒரு தமிழ் ஆற்றல் கொண்ட தமிழ் அறிஞர், தமிழ் அறிஞரின் புதல்வி, தமிழ் அறிஞரின் கணவர். இப்படி எங்கள் வானிலையும் பல அறிஞர்களை கொண்டது. இந்த வானிலை அதிபரும் தமிழ் அறிவு படைத்த ஒரு அறிஞர். அவர் கவி படைப்பார், ஆனால் கவிஞர் என்ற பெயர் அவருக்கு விருப்பமில்லை. பேசுவார், ஆனால் பேச்சாளன் என்று சொல்வது அவருக்கு புரியாது. இப்படி திறமைகள் பல கொண்ட இந்த வானலை, இந்த டிவி, அதில் நீங்களும் நவஜோதி அவர்களுடன் இணைந்து பங்கு பெற்று வருகிட்டு நாங்கள் மகிழ்வடைகிறேன். நான் மகிழ்வடைகிறேன். சாக்ரட்டிஸ் பற்றியும் முத்துக்குமார் பல கவிஞர்களை பற்றியும் கூறினீர்கள். என்னை பொறுத்தளவில் வாசிப்பு மனனம் செய்வது என்பது எனக்கு பிடியாதுன்னா எனக்கு பிடிக்கும், எனக்கு வராத இரு கலைகள். ஆனால் வாசித்தால் அதில் உள்ளத்தை சொல்லுவனே ஒழிய வாசித்ததை மனனம் பாடி அப்படியே சொல்வது எனக்கு சின்ன வயதிலிருந்தே அது எனக்கு வராத ஒரு பழக்கமும் அறிவும். ஆனால் ஒரு கவியையோ அல்லது ஒரு கதையையோ படித்தால் அந்த சாராம்சத்தை நான் கூறுவேனே ஒழிய அப்படியே மனனம் செய்து கூறும் அளவுக்கு எனக்கு ஆற்றல் குறைவு. சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார் தானே, உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவதே உண்மையான ஞானம். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்றவன் தான் அறிவாளி. எனவே அவன் தேடிக்கொண்டே இருப்பான். அறிவாளி நான் என்று சொல்லும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு அவன் அண்மிக்க மாட்டான். எனவே எப்பொழுதும் எக்கணமும் அறிவாளிதான். ஆனால் அறிவாளி என்ற ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மட்டும் அவன் தேடிக்கொண்டே இருப்பான் என்றுதான் அதன் கருத்து. இசையிலையும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்கள் என்று இறுதியாக கூறினீர்கள். இசையை ரசிக்க தெரிந்தவன் தான் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவன் என்றும் அந்த சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே நீங்கள் இசையையும் அறிந்திருக்கிறீர்கள், கவிதையிலையும் அறிந்து கவிதை படைக்கிறீர்கள். எனவே நீங்கள் வாழ்க்கையை ரசிப்பவர்களாகவும் வாழ்க்கையை வாழ்வதாகவும் நல்வாழ்க்கை வாழ்வதாகவும் அமையும் என்பதுதான் என் உறுதி. எனவே படையுங்கள், படைக்கும் அளவுக்கு படையுங்கள், வாழும் வரை வாழுங்கள், அந்த வாழ்வில் படையுங்கள், படைப்புகளை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சாந்தினி அவர்கள். சாந்தினி. இனிய உற்சாகமான வணக்கம் இயக்குனர் அவர்களுக்கு, நவயோதி அக்கா அவர்களுக்கு, வென்று மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாய் சக்தி சர்வி அவர்களுக்கும் இணைந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். அவருடைய கவிதையின் ஆற்றலை, அவர் எப்படி கவிதைகள் எழுதுவார், எந்த துறை எதில் கூட ஆர்வங்கள் என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாய் சக்தியின் ஆர்வத்தினை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக அழகாக தனது ஆர்வத்தினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு எனது வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தினை மேலும் மேலும் வெளிப்படுத்தி அதனை சிறப்பியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி சாந்தினி. சாந்தினி மிக அழகாக கூறியிருந்தார் தன்னுடைய. ஏன் உங்கள் சத்தம் குறைகிறது? நீங்கள் மெதுவாக கதைக்கிறீங்களா? ஓகே. இந்த பேர் உங்களுடன் ஒட்டி கொண்டதுக்கு காரணம் என்ன? சார், என்னுடைய இயற்பெயர் வந்து சக்தி ஸ்ரீங்க சார். எனக்கு அந்த சாய் சக்தி ஸ்ரீங்கிறது என்னுடைய இயற்பெயருங்க. முழு பேர்? ஆமாங்க சார். அந்த ஸ்ரீங்கிற பெயர் எதனாலன்னா, அப்பா பெயர் சரவணனுங்க, அம்மா பேர் சாந்தா தேவி.
ஸோ நான் எழுதும்போது அம்மா அப்பா பேரையும் சேர்த்து அப்பாவோட பேர்ல வர அந்த முதல் 2 எழுத்துக்களையும் அம்மாவோட பேர்ல வர அந்த தேவிங்கிறதுல வர கடைசி எழுத்தையும் சேர்த்து ஷர்வி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேங்க சார். சரி அதை அப்படியே தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, மீண்டும் சிறப்பு. அந்த குழப்பம் இருந்தது. உங்களுடைய சிறு பராயத்தினுடைய வளர்ச்சி பற்றி எங்களோடு வெளிப்படையாக பேச ஆர்வமா அல்லது அதை தவிர்க்க நினைக்கிறீர்களா? இல்லைங்க சார், அதாவது என்னுடைய அதுதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஹலோ பேசுங்க. கேக்குதுங்களா? ஆமாம் ஆமாம் கேட்குது. அதான் சார், நான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையினால எனக்கு அஃபெக்ட் ஆயிருந்ததுங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 4வது படிக்கிற வரைக்கும் நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் படிச்சேன். ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எனக்கு கால்ல வந்துட்டு இந்த இந்த தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த தசைகள் எல்லாம் இறுக்கமாக இருக்கும். இப்போ நம்ம நினைச்ச மாதிரி கைய வந்து இப்ப இப்ப நான் பண்றேன். பட் அந்த ஒரு ஒரு 9 வயசு 10 வயசுல எல்லாம் வந்துட்டு அந்த கைய நினைச்ச மாதிரி நீட்ட முடியாது. எந்திரிச்சு நிக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அப்போ நான் 4வது படிக்கிறப்போ எனக்கு கால்ல வந்து கங்கா மருத்துவமனையில வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் 12வது வரை நான் வந்துட்டு வீட்ல ஹோம் டியூஷன் தான் படிச்சேன். அம்மாவும் அப்பாவும் எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஆசிரியர்களை வர வச்சு பள்ளிக்கூடங்கள்ல போய் அட்மிஷன் போட்டுட்டு வீட்ல இருந்து படிக்க வச்சு 10th 12th அப்படிதான் நான் எழுதினேன். கல்லூரியுமே பாத்தீங்கன்னா என்னுடைய பிகாம் வந்துட்டு நான் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சேனுங்க. எம்காம் மட்டும் இங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீ ராமு கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லி ஒரு கல்லூரி இருக்கு. அவங்க வந்து எனக்கு ரெகுலர்ல அட்மிஷன் கொடுத்துட்டு வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணாங்க. அதனால எனக்கு வந்து நான் எம்காம் வரைக்கும் நான் வீட்ல இருந்து தான் படிச்சேன். இப்பதான் நான் வேலைக்கு முதல்ல வெளியே போயிட்டு இருக்கேங்க சார். ஓகே, அப்ப அந்த அதாவது மஸ்குல இது ஒரு இல்ல, இது வார்த்தை சொல்லு. மஸ்குலர் டிஸ்ட்ராபி இல்ல, அது வேறங்க சார். இது வந்து செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மூளை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரம் செரிபெல்லம் மெடல் ஆப்லாங்கேட்டால வந்துட்டு அந்த செரிப்ரம் அல்லது செரிபெல்லம்ங்கிற பகுதியில வந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் இது. மூளையில இருந்து நம்ம உடம்புக்கு வரக்கூடிய அந்த கமாண்ட்ஸ் வந்துட்டு உடனடியா வராது. அதுதான் இந்த பிரச்சனையினுடைய தன்மை. இப்ப நிறைய பிசியோதெரப்பி செய்து கிட்டத்தட்ட எனக்கு 1 வயசுல வந்து பிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம் சார். இது வரைக்கும் 4 சர்ஜரி ஆகியிருக்கு. பிளஸ் தொடர்ந்து பிசியோதெரப்பி கொடுக்கறதுனால இப்போ ஒரு 70-80% வந்து குணமாயிட்டேன். பட் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆனா உங்களுக்கு பயணம் செய்வதில் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லையா? அதாவது இப்பவும் வந்து என் கூட என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க சார். ஸோ இப்ப வந்து என்னால ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்றதுக்கு முடியுங்க. பட் முன்னாடி நான் பள்ளி படிச்சுட்டு இருந்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப சிரமமா இருந்தது. ஆஹா, சரி. எதுக்கு கேட்டேன் என்றால் இன்றைய தினம் இன்று டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை பிரித்தானியாவினுடைய இங்கிலாந்தினுடைய அநேகமான ஊடகங்கள் இந்த ADHD, ஓட்டிசம் மற்றும் இது போன்ற டிசபிலிட்டிஸ் பற்றி தான் நிறையவே அரசு தரப்பில் பேசி கொண்டிருந்தார்கள். நிறைய நாள் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா ஆங்கில ஊடகங்களும் இது பற்றிய தலைப்பில் தான் இருந்தார்கள். உங்களிடம் பிரத்யேகமாக கேட்டதுக்கு காரணம், நீங்கள் அதில் தொடர்ச்சியாக கல்வி கற்றுக்கிறீங்கள், உயர்கல்வியும் கற்று இப்போது வேலை செய்கிறீங்கள். நிறைய எங்களுடைய குழந்தைகளுக்கு இது போன்று வளர்கிற குழந்தைகளுக்கு அவர்கள் சிறப்பு குழந்தைகள், எல்லாருமே சிறப்பு குழந்தைகள் தான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே சிறப்பு குழந்தைகள். அதிலும் தேவைகள் உள்ள சிறப்பு குழந்தைகள் என்று வருபவர்கள் மீண்டு அவருடைய கல்விகளை அடிப்படை கல்விகளை முடித்து தங்கள் சொந்த காலில் நின்று உழைக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். அப்போ உங்கள் போன்றவருடைய வாழ்க்கை முறைகள் அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை உங்கள் படைப்பை விட நீங்கள் இன்று ஆளுமையோடு வாழ்வதுதான் ஒரு பெரிய படைப்பு என்று நினைக்கிறேன்.
ஆம், நிச்சயமா madam. அதனால் உங்களுடைய கதை நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர்கள்? இப்போ உதாரணமாக நீங்கள் படைப்பிலக்கியத்தில் யாழினி ஆசிரியரா முதலாவதாக சொன்னீர்கள். ஆமா ஆமா கவிஞர் யாழினி ஸ்ரீ யாழினி, அவர்கள். பின்பு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், ஆமாங்க மற்றும் 5-6 பேருடைய பெயர்களை எல்லாம் உச்சரித்தீர்கள். அவர்கள் உங்கள் படைப்பை உலகுக்கு இனம் காட்ட உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி எழுந்து கொள்வதற்காக உங்கள் பெற்றோர் அம்மா அப்பாவுக்கு அப்பால் உங்களோடு நின்றவர்களும் என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள்? இப்படிப்பட்ட நிலையில் வளர்கிற சிறு குழந்தைகள் எதிர்காலத்தில் உங்களைப் போல நிமிர்ந்து நின்று தங்கள் சொந்த காலில் நின்று வாழ்வார்களா? அதுக்கான வழித்துணைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் அதிகம் ஊடகங்களில் பேசப்படுவதில்லை. ஆகவே நிச்சயமாங்க சார். ஒரே உங்களுக்கு ஒரு அது விஷயம். தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்கு வேறு நாட்களிலும் அந்த குழந்தைகள் பெற்றோரோடு பேசுவதற்கு ஆர்வம் இருக்கிறதா? நிச்சயமாங்க சார், நிச்சயமா. ஏன்னா, எனக்கு என்னோட அம்மா, அப்பா சின்ன வயசுல இருந்து 2 விஷயம் தான் விடாம சொல்லி குடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, இன்னைக்கு என்னால தனியா நிக்க முடியும். ஒரு சின்ன கருவி மாரி வச்சுட்டு என்னால வாக்கர்ன்னு சொல்லுவாங்க. வாக்கர் வச்சுட்டு என்னால நடக்க முடியுது. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் ஒரு 1, 2 வருடங்கள் பயிற்சி பண்ணா நடந்துரலான்னு டாக்டர்ஸே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னா, அதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுலயே என்னோட அம்மா, அப்பா வந்து லைஃப்ல என்ன ஆனாலும் தனியா நடந்துரணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்ன ஒரு விஷயங்க சார். எவ்ளோ வேணாலும் நான் இந்த இந்த செரிப்ரல் பால்சிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதாவது ஒரு நாள் பிசியோதெரபிய நம்ம விட்டுட்டோம்னா கூட, அது அடுத்த நாள் மீண்டும் பழைய நிலைக்கே போயிரும். ஸோ அப்படி இருந்தாலும் கூட, என்ன ஆனாலும், எத்தன வருஷம் போராடினாலும், நீ முதல்ல தனியா நடந்துரணும். அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கணும். மத்த எல்லாமே அப்புறம் தான் அப்படிங்கிறது அம்மா, அப்பாவுடைய முதல் கண்டிஷனுங்க சார். 2வது என்ன ஆனாலும் அது அது எனக்குள்ளேயும் இருந்தது. அம்மா, அப்பாவும் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம். என்ன ஆனாலும் படிப்ப விட்டுறக்கூடாது. படிச்சே தான் ஆகணும். அது எப்படி படிப்பியோ, ஆனா நீ படிச்சிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சக்திக்கு மீறி தான் என்னோட அந்த 10வது முடிச்சதாகட்டும், 12வது முடிச்சது, கல்லூரி முடிச்சது. குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய ராமு காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க சார். ஸோ அந்த மாரி படிப்பு இந்த 2 விஷயத்த வந்து சின்ன வயசுலயே வந்து மனசுல வந்து ஆழமா வந்து பதிய வச்சுட்டாங்க. என்ன ஆனாலும் நம்ம லைஃப்ல நம்ம தனியா படிச்சிடணும். நடந்துரணும். என்ன ஆனாலும் நம்ம படிச்சிரணும். இந்த 2 விஷயமும் எனக்கு ஆழமா பதிஞ்சுட்டனால, இப்ப வந்து எவ்ளோ பெரிய பிரச்சனை, அது வேற எது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நேரம் என்னால வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. ஆனா, நான் போய் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, அந்த தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள வந்துருச்சுங்க சார். ம். ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வந்து பண்ணித்தான் ஆகணும். நம்ம சர்வை பண்ணித்தான் ஆகணுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்ததுனால, காலப்போக்குல எல்லா எல்லா பிரச்சனைகளும் எனக்கும் வந்தது. எல்லா எல்லா ஸ்டேஜ்லயுமே பிசியோதெரபி குடுத்த ஸ்டேஜ்ல தொடங்கி, படிக்கிறதுக்கும் பிரச்சனை வந்தது. ஒரு கட்டத்துல வந்து படிப்ப தொடர முடியுமாங்கிற பிரச்சனை வந்தது. வேலையில தொடர முடியுமாங்கிற பிரச்சனை வந்தது. ம். எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கிறோம்னா, அந்த ஒரு பேசிக்கா தைரியம் வந்து எந்த காரணத்திலயும் விட்டுறக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து போராடிட்டே இருந்தோம்னா, எல்லா பிரச்சனைகளுமே ஒரு கட்டத்துல சால்வ் ஆயிடுதுங்க சார். கண்டிப்பா. இப்போ நவஜோதி அவர்களோடு மிக அருமையாக 2 பேருமே மனம் விட்டு உரையாடினீங்க. காரணம், நவஜோதி அவர்கள் கவிஞர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் காணொளி நேர்காணல் தொகுப்பாளர். அவருடைய 701வது அங்கம் இன்றைய தினம் மிக அருமையாக இருந்தது. அப்போதெல்லாம் நீங்கள் அமர சாய்ந்திருந்து பேசினீர்கள். இப்போ எப்படி இருக்கிறீங்கள் என்று உலகமே பார்க்கும். ஏன் இவ்வளவு நிமிர்ந்து நிற்கிறீங்க? ஏன் இப்படி எழும்பி நீ தைரியமா? காரணம், நான் முதல்ல இருந்தே அவதானித்தது, எனக்கு முன்பு தெரியாது. நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்னபோது தான் அந்த வார்த்தைகள் என் மனதில் பட்டது. அப்படி இருக்கும்போது இப்போது எனக்கு அது சாட்சியமாய் எனக்கு தெரிகிறது. நீங்க இப்ப எழும்பி இருக்கிறீங்க, நிமிர்ந்து இருக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அதுவே மனதில் எனக்கு பட்டது. நீங்க சாட்சியமா சொல்றீங்க. நீங்க எழுதுறீங்களோ, உங்களுடைய கதைகளை பிரசுரிக்கிறீங்களோ என்பது உங்களை பொறுத்தது. ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் ஒரு தன்முனைப்பு பேச்சாளராக, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நீங்கள் இன்றிலிருந்து மாறித்தான் ஆகணும். இது காலத்தை மீறிய விதி
உங்களுக்கு இன்று பணிப்புரையாக விடுக்கப்படுகிறது. உங்கள் சொந்த நிச்சயமாங்க கதை, சார். நீங்கள் சொந்தமாக இன்று எழுந்திருக்கிற கதை, இன்னும் எழுந்திருக்க போகிற தைரியம், இன்னும் பல லட்சம் பேருக்கு, குழந்தைகளுக்கும் அவர்களை தாங்கி நிற்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு நிச்சயமாங்க சார். வழித்தடமாக அமைய வேண்டும். இப்போ பண்ணலாங்க சார். உங்களுடைய 12ஆம் ஆண்டு வரைக்கும் ஹோம் ஸ்கூலிங் செய்தாங்கன்னா அதுக்கு இங்கிலாந்து போல அல்ல. இங்கிலாந்து கூட பிரைவேட் டியூஷன் தான் அது. அப்போ இந்தியாவில் எல்லாம் நிறைய பணம் உங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு நிச்சயமாங்க செலவழித்திருப்பார்கள் கண்டிப்பாக. அப்ப அது வீணாகவில்லை, வீட்டில் முடங்கி இருக்கவில்லை. நிச்சயமாங்க சார். இப்போ உங்கள் வயதை ஒத்த இடைவயிறு பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் செய்வதறியாது வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே ஒரு ஐபேடை கொடுத்துட்டு விட்டிருக்கிறார்கள். அந்த நிலை அவர்களுக்கு இன்றிலிருந்தும் மாற வேண்டும் என்றால் உங்கள் போன்றோர்கள் தான் அவர்களுக்கு இதுக்கு வைத்தியமோ மருத்துவமோ விஞ்ஞானமோ சரிப்பட்டு வராது. இவன் ஆன்மீகமும் சரியா வராது. கடவுள் இருந்திருந்தால் அப்பவே அவர்களை பார்த்திருப்பார். ஆமாங்க அவை இல்லை. ஆகவே உங்களை போன்றோர்கள் மட்டும்தான் அது செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு எழுத்து ஆயுதம் ஏற்கனவே கருவியாக நீங்கள் சூடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் நிறைய சன்னங்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். சுடுங்கள், அந்த எழுத்து ஆயுதம் பீறி பிரவகிக்கட்டும். அதைவிட உங்கள் பேச்சு ஆயுதம் நிறைய பேரை நிச்சயமாங்க எழுந்திருக்க சார். செய்யும். உங்களுக்கு நிச்சயமாங்க சார். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாய் இருக்குங்க சார், இருக்குங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருப்பி நவஜோதி அவர்களும் நீங்களும் இதே காட்டிலையிலே நீங்கள் இன்றைய தியரிக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு எந்த அளவுக்கு போயிட்டீங்கன்றத நவஜோதி அவரோடு சேர்ந்து நீங்க பேசணும் திரும்பியும் ஒருக்கா. நிச்சயமா பண்ணலாங்க சார். எனக்குமே அந்த ஒரு இது இருக்குங்க சார். என்னன்னா, படிப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. அதாவது அந்த படிப்பு இல்லன்னா இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல. இன்னும் சொல்லப்போனா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்பட நான் வந்து இப்ப நான் தான் நெறைய சர்ச் பண்ணி பார்த்து ஏதாவது ஆ, புதிய டெக்னாலஜி ஏதாவது வந்திருக்குதாங்கிறத வந்துட்டு டாக்டர்ஸோட சேர்ந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, அதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் படிப்பு தாங்க சார். எல்லா மாற்றுத்திறனாளிகளுமே நான் எப்பவுமே சாதாரணமா பேசினா கூட சொல்ற விஷயம் ஒண்ணு. எப்படியாவது அந்த அந்த ஒரு தன்மைய விட்டு வெளிய வரணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். உங்கனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ நடக்க முடியாம அ இருக்கிறவங்களாகட்டும், கேட்கும் திறன் இல்லாம சிரமப்படுறவங்களா இருக்கட்டும், அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு எவ்வளோ போராட முடியுமோ போராடி பார்க்கணும். முடியலையா, நம்ம லைஃப் நம்ம வந்துட்டு அது ஒரு பிரச்சனையே இல்லங்கிற மாரி விட்டுட்டு நம்ம நம்மளோட லைஃப வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்க சார். இயற்கை பொய்யாக இருக்க முடியாது. இயற்கை நியதிதான். ஆனால் வாழும் காலத்தில் தான் முதலில் அம்மா பயத்திலேயே பிள்ளைகளை சோர்வடைய வைத்து விடுவார்கள். ஏனென்றால் சூழலங்களை மதிக்கவில்லை, அவமானங்களை சந்திக்கிறோம், நிறைய தட்டி கழிப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நம்மால் எழ முடியாது. இதுக்கு அம்மா துணை போகிற போது அப்பாவும் சேர்ந்து கொள்ளுகிற போது நாங்கள் முடங்கி போய் விடுகிறோம். பிறக்கும் போது எல்லாருமே சிறப்பு குழந்தைகள், அதிர்ஷ்ட குழந்தைகள் தான் எல்லா குழந்தைகளும். ஆகவே இந்த இந்த சிறப்பை கொண்டு வர வேண்டும். மாற்றுத்திறனாளி பற்றி ஒரு சின்ன என்னுடைய கருதுகோள், ஒரு கால்கள் இல்லாதவர் அப்படியே வாழும் பொழுது அவர் சாதாரணமான மனிதர் தான். கால்கள் இல்லாமலே அவர் ஒலிம்பிக்கில் ஓடுகிறார் என்றால் தான் அவருக்கு மாற்று திறன் வந்தது என்ற அர்த்தம். இது முன்னை நாள் தமிழக முதல்வர் அதை தவறாக உச்சரித்து நாமும் அதை விளங்கி கொள்ளாமல் பேசுகிறோம். பார்வையற்றவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். பேச தெரியாதவர்கள் சைகை மொழிகளிலே உலகத்தை விளங்க வைக்கிறார்கள். கைகள் இல்லாதவர்கள் கால்பந்தை ஆடுகிறார்கள். இப்போ அந்த திறன் இருக்கிற போது அது எல்லா மனிதருக்கும் பொருந்தும். எல்லா மனிதர் எது இல்லையோ, மூக்கில்லாவிட்டால் சுவாசிக்க தெரிந்தவன் தான் மாற்றுத்திறனாளி. அவை அந்த திறனை வெளிப்படுத்த வேண்டும். எங்களால் என்ன முடிகிறதோ அதை உலக ஆளச் செய்வதற்கு கொண்டு வர வேண்டும். இப்போது பியானோ கருவி வாசிப்பதை சொன்னார்கள். அப்போ உங்களுடைய கைகளை நீங்கள் முதல் காண்பித்திருந்தால் அது எவ்வளவு சிரமம் என்பது நான் பார்க்கவில்லை, ஆனால் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் கை ஒரு முறை உயர்த்தினீர்கள். இப்ப வந்து என்னோட கை இப்படி இருக்குங்க சார். இப்ப வந்து என்னால தொடர்ந்து இப்ப அந்த பிசியோதெரப்பி பண்றனால எனக்கு வந்து அந்த கைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பக்கம் 2 கைகளுமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா நான் இந்த கத்துக்க தொடங்கினது வந்து 2012, கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களுக்கு முன்பு. அப்படிங்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு கைகளை விரிக்கவும் முடியாது. இப்ப கூட நான் ஓரளவுக்கு வாசிச்சிருவேன். அப்ப வந்து என்னால வாசிக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த இசையில வந்து
ரொம்ப ஆர்வம் இருந்தனா எப்படியாவது வாசிக்கணும்னு சொல்லி இந்த 2 விரல்கள வச்சு தான் வந்துட்டு நெறைய பாடல்கள் வாசிச்சேங்க சார். ஓ! அதை தொடருங்கள். தொடருங்கள். நிச்சயமா. நிச்சயமாக. உங்களுக்கு நவஜோதி அவர்களது நண்பியும் கூட அ உதயகுமாரி பரமலிங்கம் என்று நிலா என்று அறியப்பட்டவர். பொள்ளாச்சி அல்ல, அவர் திருநெல்வேலி இலக்கிய வட்டத்திலே அடிக்கடி வந்து போவார். ஆம், அவருக்கும் 9 வயது முதலே அவருடைய உடல்நிலையும் இப்படித்தான் ஆகியது. முச்சக்கர நாற்சக்கர நாற்காலியில் தான், சக்கர நாற்காலியில் தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்தது. ஆனால் அவர் வாகனம் ஓட்டுவார். எந்த இடங்களுக்கும் ஒருவர் துணையோடு மட்டுமே உலகமெங்கும் பறந்து தெரியக்கூடிய வாய்ப்பு பெற்றார். உலகம் முழுவதையும் இணையத்தை இயக்குவார், இணையதளங்களை உருவாக்க முடிந்திருக்கிறார். என்ன முடியாது என்று சொன்னார்களோ அது ஒரு கட்டத்தில் அவர்கள் பணம் ஈட்ட முடியாது, வேலைகள் கிடைக்காத போது தானே ஒரு தொழிலதிபர் ஆகி கொண்டார். அவர் 4 பேருக்கு வேலையெல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் 57வது வயதுக்கு மேலால் அவரால் உடலால் நிலைத்து கொள்ள முடியவில்லை. இன்றும் அவருடைய தாயார் அவர் உருவத்தில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை முன்னர் அறிந்திருக்கலாம், நிலா என்று அறியப்பட்டவர். அரியாலை ஒரு அம்புஜம் என்று அவரை ஒரு புனைப்பெயர் கொண்டு அழைப்பார்கள் என்கிறது போது அவருடைய ஒரு சாயலாக உங்களை பார்க்கிறோம். அதையும் தாண்டி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. எழுத்து பணி நீங்கள் ஏற்கனவே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் இன்னும் ஆளுமை பெறுங்கள். நிச்சயமாக நவஜோதி அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு பேசியதில் தனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பேசும்போது கிடைத்த ஒரு வார்த்தை சொன்னார். தன்னை மறந்து சொன்னார், உங்களோடு தான் நட்புறவை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் திரையில் இல்லாத போதும் கைதட்டினேன், வரவேற்றேன் மனம் மாற. உண்மையிலே அது தொடர வேண்டும். அதுபோல இன்னும் உலக உறவுகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்று உங்கள் நேரம் நிறைவடைவதனால் இன்று விடை கொடுத்து இந்த காட்லை ஊடான உங்களுடைய திறனும் ஏனையோர்களுக்கு வழிகாட்டும் நிலைமையும் வளர வேண்டும் என்று உங்களை நிச்சயமாக வாழ்த்துகிறோம். அம்மா கூடவே இருக்கிறாரா உங்களோடு? ஆமாங்க சார். அம்மா, பாட்டி, அப்புறம் அக்கா ஒருத்தங்க 3 பேரும் என் கூடவே இருக்காங்க. சரி. இப்பவும் அம்மா தான் என்ன வந்து தினமும் வந்து காலையில ஆபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றது அம்மா தான். ஓ சரி. அவரும் இந்த காணொளியை கேட்க பண்ணுங்கள். நாளை விடிந்தால் யூடியூப்ல இந்த காணொளி இருக்கும். FATV தமிழ் லண்டன் நவஜோதி அவர்கள் அதை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. காலையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை இதில் நீங்கள் பேர் சொல்லி வாழ்த்தியவர்களுக்கும் இதை கொடுங்கள். இதுபோல இன்னும் பலர் உங்களுக்கு தட்டி கொடுத்திருப்பார்கள். இன்னும் பலர் தட்டியும் விழுத்த நினைத்திருப்பார்கள். எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சந்தோஷம். அடுத்த 6 மாசத்துக்குள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நேர்காணலில் மகரந்த சிதறலில் சந்திப்போம். ஆனால் அதுக்கு முன்னதாக உங்களுடைய இணைவு நவஜோதியர்களை இவர் எனக்கு தெரிய இவர் முகநூலில் பார்த்து விட்டு நிகழ்ச்சிகளை கேட்டுவிட்டு தானாக தொடர்பு கொண்டார். காட்லையில் பேச முடியுமா என்று கேட்டிருந்தார். அதுக்கு பிறகுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு நவஜோதி அவர்கள்தான் சரியானவர், நான் அவரிடம் உங்களுடைய தொடர்பை கொடுத்து விடுகிறேன். கொஞ்சம் காலம் நீடிச்சிட்டுது, 7-8 மாசம் ஆயிட்டு நினைக்கிறேன். இல்ல அவரோட கதைச்சனா நான் அவருடைய தாயாருக்கு கொஞ்சம் சுகவீனம் இருந்தது சொல்லியிருந்தீர்கள் இருந்தா. அதை விட இன்று எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது 701வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில அதோட அம்ச பிரியாவுக்கும் இவரை பற்றி கூறும்பொழுதோ தன்னுடைய மாணவி என்று சொல்லி மறுபக்கம் கூறியதும் என்னை மிகவும் ஈர்த்தது என்று கூறலாம். அதனை விட இன்று நிலா அம்புஜம் பற்றி திரு நடாமோகன் அவர்கள் கூறியது திரும்பவும் அந்த பக்கம் போக எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. உண்மையாக அவரும் ஒரு கவிஞர், நல்லாக எழுதுவார் கவிதைகள் உங்களை போல எழுதுவார். மிகவும் இது அவருடைய பிரிவும் அவரே நான் இந்த வேளையில நினைவு கூற விரும்புகின்றேன். உண்மையாக அது ஒரு சோக வரலாறு தான் அவருடைய வாழ்க்கையும். ஆனால் அவருடைய தாயாரோடு நான் இன்றும் அதிகமாக பேசுவதுண்டு தொலைபேசி மூலம். அதனால அவருக்கும் ஒரு ஆறுதல் கூற வேண்டும். தனியே இருக்கின்றார் சில நேரத்தில் மிக அன்பாக கருத்துக் கொள்வார் என்பதை இந்த வேளையில கூறி உண்மையாக கவிஞர் சாய் சக்தி சார், நான் கவிஞரண்டே கூற வேண்டும் என்றால் அவ்வளவு தூரம் அவருடைய கவிதைகளை வாசித்த போது என்னை மிகவும் ஈர்த்தது என்ற வகையில்
கவிதைகள் நானும் எழுதுறதுன்னு நடாவும் சொன்னார். எனக்கும் ஒரு சில நேரத்தில் சாய் சக்தி சொன்ன மாதிரி மனதை இருக்கும்போது இன்றைக்கு எனக்கு அந்த இலங்கை பிரச்சனையை பார்த்து கதைத்து அவர்களோட பேசினது பிறகு எனக்கு ஒரு மனதில் ஒன்று வந்தது. ஆனால் இன்னும் யோசிக்கல, விடிய சில நேரம் வரலாம் அந்த விதத்தில் உங்களை இன்று சந்தித்தது நல்ல. அது விட நீங்கள் மாற்றுத்திறனாளி என்ற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆரம்பத்தில் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவரோட கதைக்கும் பொழுது அதுக்கு அப்பால கதைச்சா ஆனபடியாக நான் அதை தொடையில் திரு நடாமோகன் வந்து அவர்களை புட்டு அந்த பக்கத்தையும் வரவழைத்தது. இந்த வானொலியில் திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று அப்படியான சிறுவர்கள் வாழ்வர்கள் நீங்கள் அவர்களுக்கும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை அவர்களுக்கு பகிரும் போது அவர்களும் அதுல வீறு கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு எல்லாம் உதவியாக இருக்கும். அதை நீங்க செய்வீர்கள் கண்டிப்பா செய்யறேங்க. சாய் சக்தி சர்வி அவர்களை இந்த வேளையில வேண்டிக் கொண்டு இதுவரை நேரம் மிக அழகாக என்னுடைய 701வது மகரந்த சித்திரலை மிக அழகாக சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன் சாய் சக்தி சர்வி அவர்களே. அத்துடன் இதில் கலந்து சிறப்பித்த தவமலர் ஈஸ்வரன் அண்ணா சாந்தினி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி திரு நடாமோகன் அவர்களுக்கும் மிகவும் உற்சாகப்படுத்தி இருந்த அந்த விதத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லி முடிக்கலாம். நன்றிங்க மேம். நான் சார் சொன்ன மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் நான் சாரை கூப்பிட்டு கேட்டேன். சார் உடனடியாகவே எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் வந்து உடனடியாகவே நான் நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க. என்னால தான் சில காரணங்கள்னால உடனடியாக அதில் கலந்துக்க முடியல. எனக்கு உங்களோட பேசும்போது நான் நேற்று நம்ம பேசும்போது சொன்னதான் மேடம், இது அப்பாற்பட்டு நம்ம நிறைய பேசணும். ஏன்னா அந்த பயணங்கள் பற்றி நீங்கள் சொன்னதும் சரி, அதே மாதிரி கவிதை பற்றி நீங்கள் சொன்னதும் சரி, எனக்கு உங்க கூட பேசும்போது ஒரு ஒரு 1% கூட எனக்கு வந்து ஒரு இது வரல மேடம். அப்படியே மனசு திறந்து பேசுற மாதிரி ரொம்ப வருடங்கள் பழகினவங்க கிட்ட ஹம்சப்பிரியா சார் கிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரீயா நான் பேசுவேன். அதே மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட வந்ததுங்க மேடம். ஹம்சப்பிரியா சார் வந்து எனக்கு 12ஆம் வகுப்புல தமிழ் டீச்சரா இருந்தாருங்க. ஸோ தமிழ் பத்தி நாங்க 2 பேரும் உரையாடும் போது நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியலைன்னா கூட எனக்கு தெரியலைங்க சார், இது சொல்லி கொடுங்க, இது எப்படி இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் வந்து ஏன் இந்த இடத்துல வருது, மாத்தி போடக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறைய நான் வந்து சார்ட்ட கேட்கும்போது ஒரு பயம் இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் ஆசிரியர்கிட்ட கேட்குற மாதிரி ரொம்ப மனசு திறந்து நான் பேசுவேன். அதே மாதிரி இங்க பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்ல நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன். அதே ஒரு இது வந்து எனக்கு உங்ககிட்ட கிடைச்சதுங்க மேம். நேத்து பேசும்போது, முன்னாடி பேசும்போது கூட இல்ல, நேத்து அந்த பயணங்கள் பத்தி பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. நிச்சயமா நம்ம தொடர்வோங்க மேடம். நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டும் நம்மளுடைய இந்த நட்பு வந்து சாரோடையும் சரி, உங்களோடையும் சரி நிச்சயமா தொடரும். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்திய எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க மேடம். மீண்டும் சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நவஜோதி யோகரட்னம் அவர்கள் 701 கடந்த நிகழ்ச்சி இது. மீண்டும் அடுத்த இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடுத்த வியாழன் மலர்கிற போது மீண்டும் சந்திக்கலாம். உற்சாகங்கள் தொடரட்டும். காணொலியை பார்க்கிற உறவுகள் ஏனையோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.